என்ன ப்ரோ இது? ஏதோ மேல்நாட்டை சேர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரியோட உடை மாதிரி இருக்கு. இதுக்கோ என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னாக்கா சம்மந்தம் இருக்கு. நம்ம மாநிலத்தில் கொண்டு வரப்படுற இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை போலீஸ் திட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இதை சார்ந்து அவங்க அணிய போகிற சீருடைய தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா மிடுக்கா ஃபாரினர்ஸ் மாதிரி இருக்குல்ல, அங்கே இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி. இந்த உடையை பற்றி சொல்லணும் அப்படின்னா முதல்ல கேப்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஒரு பிளாக் கேப் ஒன்று கொடுக்குறாங்க. இது நம்ம காக்கி கலரில் சேதுபதி ஐபிஎஸ்ல கேப்டன் தலையில் வச்சு பார்த்த ஞாபகம் இருக்கா? ஓகே ரைட்டு. அந்த ஒரு கேப்பு. ஷர்ட் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூவில் அந்த கலரில் கொண்டு வராங்க. இந்த ரெட் லோகோ மெட்டல் பேட்ஜையும் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த நேம் பேட்ச் இருக்குல்ல, அதை வெல்க்ரோவில் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் இருக்க இடத்துலேயே தான் இந்த போலீஸ் பேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது லெஃப்ட் ஸ்லீவில் அவங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்டு பேண்ட் பார்த்தீங்கன்னா காக்கி பேண்ட் தாங்க. அண்டு ஷூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஷூஸை கொடுத்துருக்காங்க. வழக்கமாக பூட் வர மேக்ஸிமம் இங்கே ஸ்போர்ட்ஸ் ஷூஸை கொடுத்துருக்காங்க. அண்டு பெல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பிளாக் வெப்பில் அந்த பெல்ட்டை கொடுத்துருக்காங்க. நல்லா மிடுக்காக இருக்காங்களா ஆஃபீஸர் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ரைட்டு. ஆக்சுவலாக அந்த சிங்கப்பெண் அதிரடி படை போலீஸ் திட்டம் இருக்குல்ல, இது சார்ந்த தொடக்க விழா நடக்க வேண்டியது இப்போது, பட் நடக்கலை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் திடீர்னு டெல்லி கிளம்பி போனார் பார்த்தீங்களா, அந்த அலுவல் பணி காரணமாக தான் இது இப்போதைக்கு கொஞ்சம் ஒத்திவைக்கப்பட்டிருந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் திட்டம் கன்ஃபார்மு. விழா மட்டும் தான் கொஞ்சம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு, அறிமுக விழா சார்ந்து. ஓகே ரைட்டு. அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு முக்கியமான டேட்டை சொல்லிட்டாருங்க ஒரு வழியாக. என்னென்னா, எப்போ இந்த ஸ்கூல்ஸ்லாம் திறக்க போகுதுன்ற ஒரு கேள்வி இருந்துச்சுல, அது பல பேரும் அசியூம் பண்ணது. அடிக்கிற வெயிலில் சின்ன சின்ன குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த டைமில் வெயில் பொழந்து ஏன்னா உடம்புக்கு ஆகும் இல்லையா, பிஞ்சு குழந்தைங்க இல்லையா, நாம் இப்போதைக்கு ஸ்கூலை ஓப்பன் பண்ண வேண்டாமே, கொஞ்சம் தள்ளி போடலாமே அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. பல கட்சிகளும் கேட்டுக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு அரசும் அதை பற்றி ஃபுல்லாக கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணாங்கன்னா, நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையம் இருக்காங்களே, அவங்ககிட்ட ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க. என்னங்க வெயில் அதிகமாக இருக்குமா என்ன, இப்போ ஸ்கூல் திறந்தால் சரியாக இருக்குமா இருக்காது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவங்க ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. பல கட்சிகளோட அந்த கோரிக்கையில் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு. இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஜூன் 4ஆம் தேதி போல் பள்ளிகளை திறந்துப்போம் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களே ராஜ்மோகன் அவர்கள் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயமா சொல்கிறாரு, குட்டீஸோட கோரிக்கைகள் அடிப்படையிலையும் முதல்வரோட அறிவுறுத்தலின் பேரிலும் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்க சார்ந்து சிஎம் அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதான் இன்னொரு பெரிய நெருப்பு பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் பற்றி எரிஞ்சாலும் குழந்தைங்க சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். ஏன்னா நாங்கள் சொல்கிறத குழந்தைங்க கேட்டாங்கன்ற துணியில் அவர் இப்போ இந்த விஷயங்களை பேசியிருக்காருங்க. உங்களுக்கு உண்மையை சொல்லிடுறேன், மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை விட இந்த கொரோனா பேட்சில் பாஸ் ஆனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இபிஎஸ் அவர்கள் தான் கண்கண்ட தெய்வம். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுவும் அவர் டைமில் ஏதாவது லீவு தொடர்ந்து வருதுனாக்கா, லைட்டாக மழை தூர்ச்சுனா லீவுன்னு சொல்லிட்டாங்கனாக்கா அவர் அவங்களுக்கு ஹீரோவாக தெரிவார்.